ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் தாங்க. சிம்பிளான டிப்ஸு, பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சோண்டு கேர்டு ஆட் பண்ணிவிட்டு, அதாவது தயிர் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சப்பாத்தி நீங்கள் அப்படியே கையை வச்சு இப்படி பிச்சாலே அழகாக கிழிஞ்சி தானாக கட்டாய் விழும், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சிங்கில் வந்து இந்த மாதிரி தண்ணி அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, அந்த அடைச்ச அந்த இடத்துல நீங்கள் சோடா மாவு போட்டுட்டு ஹாட் வாட்டரை ஊற்றுனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். இது நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகும்போது பண்ணுறது தான் உங்களுக்கு நான் டிப்பாக போடுறேன். சிம்பிளாகவும் இருக்கும், சட்டுன்னு வேலையும் முடியும். டிப் நம்பர் 3, அதாவது நம்ம காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் வந்து பூண்டை வந்து எப்போவுமே உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பூண்டை உரித்து வைக்கும்போது நம்ம அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டுட்டு நல்லா அதை ஒரு குலுக்கிட்டு மூடி வச்சிங்கன்னா 15 டேஸ்க்கு மேலே கூட அது அப்படியே கலர் மாறாமல் அதே மாதிரி அழகாக இருக்கும், நம்ம எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபாவில் வந்து குட்டீஸ் வந்துட்டு துடைக்கிறது இல்லை தெரியாமல் கை வச்சுடுறது அழுக்கோட அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வந்து தண்ணியில் நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு லைட்டாக மேலே வந்து தொடச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வார்ம் வாட்டரில் நம்ம சிக் ஷாம்பு, அதாவது நான் யூஸ் பண்ணுற சிக் ஷாம்பு, உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அதை போட்டுட்டு அதை நல்லா கலக்கிட்டு அதை வந்து அந்த கிளாத் வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத்தை வந்து நம்ம நல்லா பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி அழுத்தி தேய்க்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு உள்ள மூடியோ இல்லை ஒரு தட்டோ வச்சு அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து அதை டிப் பண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணி வடிகிற அளவுக்கு உள்ளே முக்கிடாதீங்க, லைட்டாக மேலாட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேண்டலில் வந்து நம்ம அதை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்தோன்னா அந்த ஸ்ட்ரெயின்லாம் சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் அதை வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 வாட்டி நீங்கள் தேய்க்கும் போதே அதில் உள்ள ஸ்ட்ரெயின்லாம் அந்த அழுக்கு கரெல்லாம் வந்து போகிறது நல்லாவே தெரியும், அவ்வளோ க்ளீனாகிடும். ஸோ இது வந்து குட்டீஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். நார்மலாகவே நம்ம சோஃபா வந்து இந்த மாதிரி தொடச்சோன்னா வந்து எப்போவுமே புதுசு மாதிரியே அழகாக இருக்கும். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் தொடச்சா கூட நீட் ஆகிடும். ஸோ இது சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். அதில் இருக்கிற அழுக்கை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அழுக்கு, அந்த ஹேண்டில் இருக்க அழுக்கை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் நம்ம இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் மூலமாக வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து இதெல்லாம் சூப்பராக ஈஸியாக குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.